விஜய் எங்கே தேடினாலும் மொபைலை காணும்னு சொல்லிட்டு வந்துட்டு மொபைல் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த கார்த்திக் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திகோட ரூம் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாறன் வந்துட்டு அந்த வழியாக வராங்க. வந்ததும் விஜய் மொபைல் தேடிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. நீ இன்னும் தேடிக்கிட்டு இருக்க, இவ்வளோ ஆர்வமாக தேடிக்கிட்டு இருக்க, அப்போ கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன இன்னும் மொபைல் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. கேட்டதுமே விஜய் திரும்பி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வந்து மாறன் வந்து மொபைல் எடுத்து காதில் வச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி, என்னடா இன்னும் கிடைக்கலையா, தேடு தேடு நல்லா தேடு, நீ வந்துட்டு இவ்வளோ ஆர்வமாக தேடுறேன்னா கண்டிப்பாக இல்லை எல்லா டேட்டாவும் அதில் தானே இருக்கும், முக்கியமான டேட்டான்னு யாராச்சும் பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. தேடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டோம், இருங்கடா மொபைல் கிடைக்கட்டும் அப்புறம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வள்ளியை போயிட்டு மாறன் வந்து பார்க்குறாங்க. என்னத்தை அதுக்குள்ளே சாப்பிட்டியா, நானே வந்து ஊட்டிடணும்னு போகலன்னு நினச்சேன், நீ சாப்பிட்டியா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காய்ச்சல் குறைஞ்சிருச்சா இல்லை ஹாஸ்பிட்டல் போகணுமா, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காய்ச்சல் குறையாது, இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு வள்ளி கேட்குறாங்க, அந்த கஞ்சி யார்டா வச்சு கொடுத்தது, வீரா தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ஆமாம், அப்புறம் ஏன் அவள் வந்து கொடுக்கலன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் தான் வந்துட்டு இந்தியாவும் பாகிஸ்தான் மாதிரி இருக்கீங்களே, உங்கள் 2 பேருக்கு இடையில நான் தான் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜய் எதுக்கு இப்படி போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி வந்து வள்ளி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. நீயும் வந்துட்டு அவன் மேலே பாசமாக தான் இருக்க, அவளும் உன் மேலே பாசமாக தான் இருக்க, ஆனால் 2 பேரும் ஏன் தான் இப்படி முட்டிக்கிட்டு நிற்கிறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பொண்டாட்டி நேற்று என்ன பேசினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி கேட்குறாங்க. என்ன பேசுகிறான்னு சொல்லி கேட்கும்போது அவள் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பின்ன நீ அவள் தங்கச்சி வாசலில் உட்கார வச்சுன்னா சும்மா இருப்பாளா, அவளை தான் உனக்கு பிடிக்கல, அப்போது அவள் பக்கம் நீ நிற்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் வந்து பொண்டாட்டி விட்டு கொடுக்காம பேசுகிறான், இப்படியே இருட மாறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி வந்து மனசில் நினைக்கிறாங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லு, நான் வந்துட்டு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மாறன் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் போய் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. சாப்பிட போகும்போது டைனிங் ஹாலில் வந்து ராமச்சந்திரன் உட்காந்துருக்காங்க. ராமச்சந்திரன் உட்காந்து ஐயோ தெரியாம வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு வீராவும் மாறனும் திரும்பி போகிறாங்க. உடனே ராகுல் வந்துட்டு டேய் மாறா வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மாறன் வந்து உட்காராங்க. அப்புறம் மாறன் வந்து கார்த்திகை கூப்பிட்டு கார்த்திக் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை சேர்த்து உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு டைனிங் ஹாலில் சாப்பாடு இல்லை, ஒன்று சாப்பாடு இல்லையே சொல்லி கேட்குறாங்க. இல்லை வள்ளியத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவங்க சமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. சொன்னதுமே வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் கண்மணி சொல்கிறாங்க அவங்களுக்கு ஃபீவர் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு யாருமே சமைக்கல சொல்லி கேட்கும்போது விஜய் சமைச்சேன்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க. சாப்பாடு நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கண்மணியும் வீராவும் போய் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து பரிமாறாங்க. உடனே மாறன் சாப்பிட்டு இதெல்லாம் ஒரு சாப்பாடா, உன்னை யார் சமையல் கட்டு பக்கம் போக சொன்னது, வீரடி சமைச்சிருக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ராமச்சந்திரன் சாப்பிட்டு பார்த்துட்டு இல்லையே இது விஜய் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனை டைம் சமைச்சிருக்கான், இது அவ சமைச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவன் இது நல்லா தானே இருக்குது சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் சமைக்கல, அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காளே அவள் தான் சமைச்சா, அதான் அந்த பிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் வந்துட்டு எனக்கு இருக்க அந்த உரிமையை வந்துட்டு அவள் பறிச்சுக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் சொல்கிறாங்க. என்ன நீ அம்மா வந்துட்டு அவகிட்ட வம்பு இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக இருக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு பிருந்தா கிட்ட வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. என்னம்மாம்மா நான் என்னம்மாம்மா தப்பு பண்ணேன், கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வாழ போகிறேன்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ சந்தோஷத்தோட கனவோட இருந்தேன். ஆனால் வந்துட்டு எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்போ இந்த வீட்டில் ஒருத்தியாக கூட என்னால் இருக்க முடியாதா, நான் சமைச்சா நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அழுகுறாங்க. உடனே ராமச்சந்திரன் வந்துட்டு பிருந்தா நீ சாப்பிட்டியாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமான்னு சொல்லுவோம், நீ உட்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு எல்லோரும் அப்படி சந்தோஷமாகறாங்க. அதுக்கப்புறமா வந்து கார்த்தி வந்து ஊஞ்சல் உட்காந்துட்டு இருக்காங்க. பிருந்தாவும் வராங்க. நான் சமைச்சது நல்லா இருந்துச்சா சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் சாப்பிட்ட ஆர்வத்திலே உனக்கு தெரியலையா, சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த குடுப்பனை எனக்கு எப்போவுமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதை லவ் பண்ணதுனால நீ வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் சொல்லவும் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என் மேலே நம்பிக்கை வச்சு என் கூட இருக்கலாம், எனக்கு அதுவே வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன என் அப்பா அத்தெல்லாம் நம்பாத போது நீ நம்பி என் கூட வந்தல, கண்டிப்பாக நான் எப்பயும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிருந்தா இதை கேட்டுட்டு மச்சான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் யாருன்னு சொல்லி கேட்கும்போது அது என்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் கழுத்தில் வந்துட்டு நீங்கள் கட்டின தாலி தான் இருக்குது அப்படிங்கும்போது அது தாலியில் வெறும் கயிறு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுவும் சொல்லப்போனால் வந்துட்டு நீயே வந்துட்டு உனக்கு கட்டிக்கிட்டு தாலி கயிறு கிடையாது தூக்கு கயிறு சொல்லி கார்த்திக் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ வாடி என் செல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்து பிருந்தா தோளில் வந்து கையை போட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு வீரா வந்து மொட்டை மாடிலேருந்து இறங்கி வராங்க. வீரா இங்கே வாங்க, இங்கே என்ன அநியாயம் நடக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. வெளியே கூப்பிட்டு போய் பாருங்கள் நீங்களே அந்த அசிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கார்த்திக் வந்து பிருந்தா ஷோல்டரில் கை போட்டுருக்குறாங்க. என்ன கார்த்திக் இது, இங்கே என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது நாங்கள் 2 பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. இங்கே பார் பிருந்தா
கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. நீ உள்ளே போன்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திக்கும் பிருந்தா உள்ளே போயிடறாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.